வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழகம் வராரு. ஹோம் மினிஸ்டருடைய இந்த தமிழக பயணத்தின் போது என்டிஏ முழுமை பெறும். என்டிஏல இடம்பெறக்கூடிய கட்சிகள், எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள், அண்ணாமலைக்கான புதிய பதவி எல்லாமே இந்த விசிட்டில் ஃபைனலைஸ் ஆயிரும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலைக்கு தமிழக பாஜகவுடைய சக்தி கேந்திராவுடைய தலைவர் பதவி வழங்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி செய்தி வந்துச்சுல. இது சம்பந்தமா பாஜக ஸ்டேட் பிரசிடென்ட் நயினார் நாகேந்திரன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? தமிழகம் முழுவதும் 24,000 பகுதிகளில் தெருமுனை பிரச்சார கூட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்தும் முக்கிய பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. என்ன புதிய பதவி? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 24,000 பகுதிகளில் தெருமுனை பிரச்சார கூட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்தும் முக்கிய பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு நயினார் பேசியிருக்காரு. அப்போது கிட்டத்தட்ட சக்தி கேந்திராவுடைய அந்த அமைப்புடைய தலைவர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாஜகவினர்கள் தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்தவர், அவருக்கு தெருமுனை பிரச்சார கூட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் பாதி பேர் கோபப்படுறாங்க. அண்ணாமலைக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புகள் அவர் பார்க்க வேண்டியது, அவரை சிறுமைப்படுத்துவதா அப்படின்னு சொல்லிட்டு பாதி பாஜகவினர்கள் கோபப்படுறாங்க. இந்த 2026 தேர்தலெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஆசையும் இல்லை. 2024 மாதிரியே பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திச்சா நிறையா எதிர்பார்ப்பு இருக்கும். போன வாட்டி 12% ஓட் ஷேர் பிஜேபி வாங்கியிருக்காங்க, இந்த வாட்டி எவ்வளவு சதவீதம் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அதிமுகவோடு கூட்டணி வச்சதுனால பெரிய எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் இல்லை. ஆனால் அண்ணாமலைக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு இன்னும் பல கிராமங்களுக்கு அண்ணாமலையை கொண்டு போய் சேர்க்கும். 24,000 பகுதிகளில் தெருமுனை பிரச்சாரங்களை அண்ணாமலை ஒருங்கிணைக்க போகிறாரு. அப்போது பல குக்கிராமங்களுக்கு போவார், அங்கே ஸ்பீச் கொடுப்பார். இதன் மூலமாக பிஜேபியும் மிக வேகமாக குக்கிராமங்களில் வளரும், அண்ணாமலையும் பல கிராமங்களுக்கு போய் சேருவார், அண்ணாமலை பிராண்டு போய் சேரும். அதனால் 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை தான் பாஜகவை வழிநடத்த போகிறாரு, தமிழக பாஜகவை அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த பயணத்துக்கு இந்த 24,000 பகுதிகளில் அண்ணாமலை மேற்கொள்ளக்கூடிய இந்த பதவி வலு சேர்க்கும் அப்படின்னு மீதி பாஜகவினர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இது பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த விவகாரம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? தாவேக்காரங்க சாமி பாட்டு விஷயத்திலேயே சர்ச்சையில் சிக்கிக்கிறாங்க. சமீபத்தில் தாவேக்காவுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்துச்சுல, அப்போது விஜயை புகழ்கிற மாதிரி பாடகர் வேல்முருகன் பாடினார். இது முருக பக்தர்கள் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்துனுச்சு. பாடணும்னா புதுசாக பாடுங்க, ஏன் எங்களுடைய முருகருடைய பாட்டை சிறுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பாடகர் வேல்முருகன் நான் பண்ணது தப்பு தான், இனி இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். அந்த இஷ்யூவே இப்போ வரைக்கும் அந்த டிபேட்டே இன்னும் முடியலை. அதுக்குள்ளே புதிய டிபேட் என்ன தெரியுமா? பழனி தண்டாயுதபாணி கோவிலில் 12ஆம் தேதி, அதாவது நேற்று, படிப்பாதையில் பக்தர்களுக்காக வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு ஒளிபெருக்கி, அந்த அறிவிப்பு ஒளிபெருக்கிய தன்னுடைய மொபைலோட தாவேக்கா ஃபாலோவர் விஜயுடைய ரசிகர் கனெக்ட் பண்ணுறாரு. கனெக்ட் பண்ணி உங்கள் விஜய் அப்படிங்கிற பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, டிவிகே பாடல், அந்த பாடலை ஒளிபரப்பு பண்ணுறாரு ஸ்பீக்கரில். கோவிலில் போட வேண்டிய பாட்டா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாவேக்காவுடைய ஃபாலோவருடைய செயலுக்கு கண்டனங்கள் குவிந்து வருது. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறது விஜய்க்கு தான் கெட்ட பேர், பொதுமக்களுக்கு நியூசன்ஸை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தாவேக்காரங்களுடைய பிஹேவியரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தான் இது கெட்ட பேரை ஏற்படுத்தும். செங்கோட்டையன் சொன்னார்ல, விசில் இருக்குது அப்படிங்கிற பேரில் வயசானவங்க காதுகிட்ட போய் ஊதிடாதீங்க, சின்னம் விசில், அதனால வயசானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்க காதுகிட்ட போய் ஊதிடாதீங்க, ஓட்டு விழுகாது அப்படின்னு சொன்னார்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரியான காரியத்தை தான் தாவேக்காரங்க பொது இடங்களில் கோவிலில் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனங்கள் குவிந்து வருது. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? பாராளுமன்றத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. என்ன புள்ளி விவரம் தெரியுமா? 73 வருடங்களில் இந்தியா சுதந்திரம் அடைந்து 73 வருடங்களில் தமிழகத்துடைய கடன் சுமை எவ்வளவு இருந்துச்சு? 5 லட்சம் கோடியாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் 4 இயர்ஸில் 4.5 லட்சம் கோடி, 4,76,000 கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கு புதிதாக. 73 வருஷத்தை சேர்த்து 5 லட்சம் கோடி, கடந்த 4 வருடத்தில் மட்டும் 4,76,000 கோடி. இதுதான் திராவிட மாடல் கவர்மெண்டா அப்படின்னு பார்லிமெண்ட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.